பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்னையில் மடிப்பாக்கத்தில் இருக்கிற தூய லூர்து அன்னை ஆலயம், இந்த இடத்தை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். ஜெப வல்லமை நமக்கு வேண்டும், ஜெபத்தில் நம்ம இன்னும் ஆழப்படணும் அப்படின்னு நாம் நினச்சோம்னா நல்ல ப்ரேயர் லைஃப்குள்ளே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு கிஃப்ட் ஆஃப் ப்ரேயர்ஃபுல் ப்ரெசன்ஸ் இந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசனத்தை உணரலாம். உள்ள நுழைஞ்சாலே ஒரு ப்ரேயர்ஃபுல் அந்த ஒரு ப்ரேயர்ஃபுல் பீஸும் நமக்குள்ளே ஃபீல் பண்ண முடியும். ஆண்டவருடைய பிரசன்னம், இறை அமைதி எல்லாமே நம்மளால் நல்லா உணர முடியும். அந்தளவுக்கு ஸ்பெஷலான இந்த ஆலயம் 2020 இந்த ஒரு 5.5 வருஷமாக நான் இந்த ஆலயத்தில் என்னால் இருக்க முடிஞ்சது. என்னுடைய இறை அழைத்தலுக்கு நான் அதிகமாக ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த 12 வருஷம் அவ்வளோ தடைகள் நீங்கி இந்த ஆலயத்துக்கு வந்த அப்புறமேல்ட்டு தான் அந்த பிளாக்ஸ் எல்லாமே பிரேக் ஆச்சு. ஆண்டவர் நல்ல பாதைகள் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. அந்தளவுக்கு ஒரு ஆண்டவருடைய வல்லமை நிறைந்த ஒரு இடம். ஜெபத்தில் எவ்வளோ நேரம்னாலும் நல்ல ஒரு ப்ரெசன்ஸில் நம்மளால் டீப் ப்ரேயருக்குள்ளே நம்மளால் மூழ்கி இருக்க முடியும். என்னுடைய ஒவ்வொரு அழைத்தலுமே ஆண்டவரோடு அவரோடு இருக்கவும் அனுப்பப்படவும், டு பி வித் அண்ட் டு பி சென்ட் அவுட், அப்படி தான் ஒவ்வொரு அழைப்புமே. எனக்கு அது போல் நான் இங்கே என்னோட ஜெபத்தில் இருக்கிற பல மணி நேரங்கள் இருந்தாலும் அது எல்லாம் கடந்து நான் அனுப்பப்படுவதற்கான ஆற்றல் எனக்கு கிடைக்கப்பட்டது. நான் வெளியே போய் என்னுடைய பணிகளை செய்யறதுக்கான ஆற்றல் எனக்கு கிடைச்சது. நான் இங்கேருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தது தான் அந்தளவுக்கு என்னுடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான, என்னுடைய லைஃப்பில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆலயம் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் இங்கே வரணும், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளணும். இந்த இறை பிரசன்னத்தை, இந்த ப்ரேயர்ஃபுல் ப்ரெசன்ஸு, அந்த கிஃப்ட் ஆஃப் ப்ரேயரில் இன்னும் நல்லா க்ரோ ஆகுறதுக்கு அந்த பிளெஸ்ஸிங் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதுக்காக தான் இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்து இந்த ஆலயத்துக்கு நான் உங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ மூலமாக முடிஞ்ச அளவுக்கு நேரில் வர முடிகிறவங்க இங்கே கண்டிப்பாக வாங்க. இந்த ஆலயத்துக்கு ஆண்டவருடைய அருளையும் உங்களுடைய ஜெப அனுபவத்தையும் இறை அனுபவத்தையுமே இன்னும் அதிகமாக ஆழப்படுத்தும்படிக்கு, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய அருளை, ஆண்டவருடைய உறவில் மகிழ்ந்திருக்க வேண்டிய எல்லா கிஃப்ட்ஸையுமே, பிளெஸிங்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கண்டிப்பாக இந்த இடத்துக்கு முடிஞ்சவங்க வாங்க. முடியாதவங்க, ஒருவேளை வர முடியாதவங்களுக்காக நான் இந்த ஆலயத்தை காட்டுறேன். கூட வாங்க, சேர்ந்து போய் இந்த ஆலயத்தை நாம் எல்லாருமே பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போமா? மடிப்பாக்கம் தூய லூர்து அன்னை ஆலயம் கட்டி முடிச்சு 25 ஆண்டுகள் ஆகுது. போன வருஷம்தான் சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணோம் இந்த ஆலயத்துக்கு. ஆலயத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரணும். இந்த ரொம்ப அழகாக இந்த ஆலயத்தை பங்கு தந்தை கட்டியிருக்காரு. நான் இந்த பிரசன்னத்தை நீங்கள் உணரணுங்கிறதுக்காக நான் அதிகமாக இப்போ பேசல. இதுக்கு மேலே ப்ரேயர்ஃபுல்லாக எல்லாருமே உள்ளே போகும். வேண்டிய இடங்களில் தேவைப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க மட்டும் நான் பேசுகிறேன். ஆண்டவருடைய அமைதியான பிரசன்னத்துக்குள்ளே நாம் நுழைவோம். சுற்றியுமே சிலுவை பாதை ஸ்தலங்கள் கிளாஸ் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. முழுவதுமாக வானதூதர்களும் புனிதர்களும் சூழ்ந்திருக்கிற ஒரு இடம். பலிபீடம்,
ஆண்டவருடைய பாடுபட்ட சுரூபம், ஆண்டவருடைய பாடுபட்ட திருச்சிலுவை, திருச்சபையினுடைய தூண்கள், திருத்தூதர் பேதுரும் திருத்தூதர் பவுலும். திருத்தூதர் பேதுரு அவரோட கையில் சாவியோட நின்றுட்டுருக்காரு. திருத்தூதர் பவுல் அவருடைய லெட்டர்ஸும், அவர் திருச்சபைக்காக போராடினதுக்கு அவருடைய அந்த போர்வாளையும் கையில் வச்சிருக்கிறாரு. கடவுளுடைய வார்த்தையை தூய ஆவியார் அருளும் போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அவர் ஒரு போர் வீரர், படை வீரர், அதையும் ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக கையில் ஸ்வோர்டோடு இருக்கார். திருத்தூதர் பேதுருவுடைய கைகளையுமே திருச்சபையினுடைய திறவுகோலை அவர் கையில் ஆண்டவர் கொடுத்ததை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி அவருடைய கைகளில் திறவுகோளோட சாவியோடு இருக்கார். கடவுளுடைய வார்த்தையும் கையில் ஏந்தி இருக்காரு. பலிபீடத்தில் இருக்கிற நற்கருணை பெட்டி, இது ரொம்ப விசேஷமானது. ஆண்டவருடைய பாடுபட்ட திருச்சிலுவை. இந்த குரூசிஃபிக்ஸில் நான் ஆண்டவர் உண்மையாகவே இருக்கிறது போலவே என்னால் அதை உணர முடியும். எப்பயுமே உண்மையாகவே அந்த கால்கள் ஒரு ரியல் மனுஷனுடைய கால்கள் மாதிரியே இருக்கும், உடல் முழுவதுமாக. ஒரு சிலர் சொல்கிறது உண்டு, நானும் சில நேரம் இங்கே ஜெபத்தில் இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன், ஆண்டவருடைய கண்கள் சில நேரம் திறந்து மூடுவதாக. இந்த பாடுபட்ட சுரூபத்திலிருந்து ஆண்டவருடைய கண்கள் சில நேரம் திறந்து மூடுவதாக சில மக்களும் பார்த்துருக்காங்க. நானும் சில நேரம் அதை உணர்ந்திருக்கேன், ஆண்டவர் கண்ணை திறந்து பார்க்கறது போல. ஏற்கனவே அந்த மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்து ஜனங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்களாம். அப்போது இருந்த பங்கு தந்தை உடனே இந்த குரூசிஃபிக்ஸ்க்கு தூபம் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் ஜனங்க இங்கிருந்து ஆலயத்தில் ப்ரேயர் பண்ணதாக சொல்லப்படுது. இன்னும் விசேஷமாக எதுவும் எவிடன்ஸ் அப்படி எதுவும் கிடைக்காதனால, எதுவும் ப்ரூவ் பண்ணப்படாதனால அதிகமாக எதுவும் பரவலை. நிச்சயமாக நீங்களே வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சிலுவை பாதை ஸ்தலங்களை பார்ப்போம். வேலூர்து மாதா அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க. அழகம்மா, அன்பான அம்மா, செல்லம்மா. சிலுவை பாதை ஸ்தலங்கள் பார்ப்போம். எல்லாமே கிளாஸ் பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க. தவக்காலத்தில் மட்டும்னு கிடையாது, எல்லா நாட்கள்லேயுமே நிறைய பேர் சிலுவை பாதை செய்கிறது உண்டு. வெள்ளிக்கிழமைகள் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன்.
புனித வின்சென்ட் போல். இறை இரக்கத்தின் ஆண்டவர். புனித மரியம் திரேசியா. பக்கத்துலேயே ஹோலி ஃபேமிலி கான்வெண்ட் இருக்குது. ஹோலி ஃபேமிலி ஸ்கூல் நடத்துகிறாங்க சிஸ்டர்ஸ். செயின்ட் மரியம் திரேசியாவுடைய சபையை சார்ந்த சிஸ்டர்ஸ், ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸோட ஹோலி ஃபேமிலி கான்வெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்தோனியா அரப்பா. புனித அன்னை தெரேசாம்மா. அற்புத குழந்தை இயேசு. பெரிய நாயகி அன்னை. திரு இருதய ஆண்டவர். அலங்கார அன்னை. இங்கே நம்ம சுசையப்பரப்பா இருக்காங்க.
பலிப்பீடத்துக்கு இடதுபுறமாக கொயருக்கு இப்படி அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் ஒரு 6 கொயர் பக்கம் இருக்காங்க. டெய்லி மாஸ் பாடுறவங்க, சண்டே மாஸ், 6 பூசைக்கு இங்கிலீஷ் மாஸாக இருக்கட்டும், 8:30 தமிழ் மாஸு, அடுத்து 10:30 இருக்க தமிழ் மாஸு, ஈவினிங் மாஸ்னு ஒவ்வொரு கொயர், நிறைய கொயர்ஸுங்க இருக்காங்க. டெய்லி மாஸ் பாடுறவங்களும் தனி கொயராக இருக்காங்க. டெய்லி மாஸ் காலையிலேயே தனியாக, ஈவினிங் மாஸ்க்கு வார நாட்களில் பாடுறவங்க, அப்படி 6 கொயர் குரூப்ஸ் இருக்குங்க. அப்படியே ஆலயத்துக்கு இந்த பக்கமாக இடதுபுறமாக போனோம்னா ஆண்டவருடைய நற்கருணை ஆலயமும் இருக்குது. பார்க்கிங்க்கு இந்த பக்கமும் இட வசதி நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த பக்கம் ஜென்ரேட்டர். நற்கருணை ஆலயத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். மக்கள் ஜெபிச்சிட்டு இருக்காங்க போல. வெளியே சிறப்புங்க இருக்குது. Come and rest a while. வந்து சற்று இளைப்பாருங்கள். புனித அகுஸ்தினார் சொல்றது போல, when will my soul rest until it rests in you. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் ஒரு இளைப்பாறுதல். அது வரைக்கும் நாம் அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். இதே சகாயம் பிள்ளை இங்கேயும் காணிக்கப்பட்டு இருக்கு. இந்த பக்கமாக கூட நம்ம சர்ச்சுக்குள்ளே பார்க்கலாம். ஆல்டர் டபனுக்கு கொஞ்சம் டபனுக்கு நற்கருணை பெட்டி தெரியுது. நற்கருணை ஆலயத்துக்குள்ளே போனால் நான் எதுவும் பேசலை. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே ஒருத்தருமே ஆண்டவருடைய அன்புக்குள்ளே மூழ்கி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு.
இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஆலயத்துக்குள்ளே இருக்க நற்கருணை பெட்டி, பலிப்பிடம், நற்கருணை ஆராதனை ஆலயம்னு மட்டும் கிடையாது. இந்த ஆலயம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசனம் நிரம்பி இருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த ஒரு மிக சிறப்புமிக்க இந்த தூய லூர்து அன்னை ஆலயம் மடிப்பாக்கத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜெப வாழ்க்கையிலும் இந்த சில ஆண்டுகளாக நான் அதிகமாக உணர்ந்தது ஆண்டவருடைய பிரசனம் இங்கே அதிகமாக இருப்பதையும், இங்கிருந்து என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு பல வெளிப்பாடுகளையும் நிறைய கைடன்சஸ் கொடுத்து நிறைய மெசேஜஸ் கொடுத்து என்னுடைய பணி வாழ்வில், என்னுடைய அழைத்தல் வாழ்வில் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு போனதும் இந்த இடத்துல அந்தளவுக்கு சிறப்பு மிக்க ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் இந்த தூய லூர்து அன்னை ஆலயம் மடிப்பாக்கத்தில் இருக்கிறது. இந்த சர்ச் பொறுத்த வரைக்கும் இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த சர்ச் முழுவதுமாக எல்லா இடத்துலையுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மளால் உணர முடியும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த இடம். இந்த ஆலயத்தில் நான் இருந்தப்போ என்னுடைய ஜெபத்தில் நான் உணர்ந்தது, ஒவ்வொரு இடத்துல எல்லா பக்கம் எங்கே நடந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கும். ஒவ்வொரு நேரம் நான் ஜெபமால சொல்லி அந்த கேம்பஸ் ஃபுல்லாக நடந்தப்பயுமே எப்பயுமே மாதாமாவுடைய கையை பிடிச்சி நடக்கிற அந்த அனுபவம் எப்பயுமே இருக்கும். அந்தளவுக்கு முழுவதுமாக ஆண்டவருடைய பிரசன்னம் நிரம்பிய இடம் இந்த ஆலயத்தினுடைய வளாகத்திலிருந்து ஒரு ஹெவன்லி ப்ரெசன்ஸ், அந்த ஒரு ஹெவன்லி ஃபீல் இங்கே இருக்கும். இங்கே இருக்கும்போது ஹெவன் ஆன் எர்த் அந்த மாதிரி சொல்லலாம். நாம் கண்களால் பார்க்குறது போல வெறும் இந்த ஸ்டாச்சூஸில் மட்டும் கிடையாது, இந்த இடத்த சுற்றி பல வானதூதர்களும் ஏராளமான புனிதர்களும் இங்கே சூழ்ந்திருந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்முடைய ஜெபங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நமக்காக இவங்க எல்லாருமே பறிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு அனைத்து விண்ணவர்களுடைய பிரசன்னமும் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கு. அப்படி ஒரு ஹெவன்லி பிளேஸ், ஹெவன் ஆன் எர்த் அப்படி கூட சொல்லலாம். எனக்கும் ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி தான் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த சர்ச்சோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப ஸ்பெஷலாக யூனிக்காக இருக்கும். ரொம்ப அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. கீழே இருந்து வெளியே இருந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, மேலேருந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. முழுவதுமாக இயற்கை நம்மளை சுற்றி இருக்கிறது. நேச்சரும் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்தது. ஒவ்வொன்றுமே ஆண்டவருடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல நமக்கு காமிச்சிட்டு அதை பற்றி சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கிறத நான் உணர்ந்துகிட்டே இருக்கேன். மகிமை நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆலயம். சர்ச் பெல் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் 6 மணிக்கு ஏஞ்சலஸ் பெல் தவறாமல் எல்லா நாளுமே ரெகுலராக அடிச்சிருவாங்க. எனக்கு பக்கத்தில் நான் மடத்தில் இருந்தாலும் கூட இந்த சர்ச் பெல் சவுண்டை கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் காலையிலையும் சாயங்காலமும். இந்த சர்ச் கேம்பஸ் ஃபுல்லாகவே இப்படி ஒரு நல்ல சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூடு இருக்கும். ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சர்ச்சில் இடம் இல்லைன்னு இந்த மூலையில் இருக்க துணி துவைக்கிற கல் மேலே உட்காந்துக்க சொன்னால் கூட ஒரு டீப் மெடிடேட்டிவ் மூடுக்குள்ள நம்மளால் ப்ரேயருக்குள்ளே போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல் வர்ஷிப் பிளேஸ். ரொம்ப அழகான மாதா கெபி. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படும் போது இந்த கெபியையும் சேர்த்து இன்னும் ரெனோவேட் பண்ணி இன்னும் பியூட்டிஃபை பண்ணாங்க. பெயிண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி இன்னும் பாலிஷ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்கும். மாதாமாவுடைய ஃபேஸில் அவ்வளோ அன்பு நம்மளால் பார்க்க முடியும். சொல்லப்போனால் இங்கே இந்த கெபியில் இருக்க இந்த லூர்து மாதாவை நம்மளால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். பொதுவாகவே மாதாமாவுடைய முகம் ரொம்ப அன்பு நிறைந்ததாக, அன்பு பொங்கி வழிகிறதா இருக்கும். ரொம்ப க்ளோஸுக்கு நம்மளால நல்லா பார்க்க முடியும். அது மாதாமா முகத்தில் இருக்க அந்த ஒரு பீஸ், ப்ரெசன்ஸ், சாந்தம், அன்பு, அப்படி பொங்கி வழிகிற ஆண்டவருடைய அன்பு, மாதாமாவுடைய கருணை. மரியே வாழ்க. இங்கேயும் காணிக்கை பெட்டி வச்சுருக்காங்க. கெபிக்கு பக்கத்தில் இந்த செல்லங்க, இந்த இடத்துல இந்த இடத்த சுற்றி பறந்துட்டுருக்கிற பறவைகள், எல்லா உயிரினங்கள் இங்கே சுற்றி இருக்க நாய்ங்க, அது போல் இங்கே உள்ள வாழுற உயிரினங்கள், இங்கே வளர்கிற செல்லங்கள், இந்த செடி கொடிகள் போலவே. இங்கே இருக்க இந்த செடிகள், மரங்கள், இவங்களும் எங்களுடைய செல்லங்கள், இங்கே வளர்கிற பிள்ளைங்க.
இவங்க என்னுடைய ஃபேவரெட் பான்சாய் ட்ரீன்னு சொல்லுவோம். தொட்டிக்குள்ளேயே இருந்து மரம் வளரும் பான்சாய். இதுதான் ஆலயம் மக்களே. மாதா தேவி. மடிப்பாக்கம் தூய லூர்து அன்னை கத்தோலிக்க ஆலயம், லேடி ஆஃப் லூர்ஸ் சர்ச், மடிப்பாக்கம். பிரியமான சகோதர சகோதரிகளை எல்லாரும் ஆலயத்தை பார்த்தீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ஆலயத்துக்கு வர முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். வர முடிகிறவங்க நிச்சயமாக கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த சர்ச்சை விசிட் பண்ணி இங்கே இருக்கிற ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் இருக்கணும். உங்கள் மூலமாக ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் இந்த உலகத்துக்கு பரவுற அன்பின் கருவிகளாக அமைதியின் தூதுவர்களாக ஒவ்வொருத்தருமே இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆசீர்வாதம் ஜெபங்களும் உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவுமே. என்ன வளர்த்து விட்ட இந்த ஆலயம் இது கட்டி 25 வருஷங்கள் ஆகுது. போன வருஷம் தான் சில்வர் ஜூபிலி செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ண ஆலயம் தான் இது. நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ தான் இன்னும் இந்த ஆலயத்தினுடைய ரெனோவேஷனுக்கு அப்போது ஸ்பெண்ட் பண்ணதுக்காக இன்னுமே அந்த லோன் ஃபுல்லாக கட்டி முடியல, நிதி திரட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்காக புதுசாக விசித்திர சந்தை ஃபேன்சி ஃபீட் அப்படிங்கிறது செப்டம்பர் 14 இங்கே நடத்துகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டால் இங்கே போடுறது ஒவ்வொன்றுமே எப்படின்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட போகிறாங்க. காலையில் சண்டே மாஸ் இங்கே பார்த்துட்டு ஃபுல் டே இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே விளையாடிட்டு இருக்கலாம். நிறைய கேம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க. எல்லாருமே இங்கே ஆண்டவருடைய அன்பில் ஒரு நல்ல ஃபெல்லோஷிப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்படி ஒரு மக்களுடைய உறவு இங்கே ரொம்ப எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியும். அருமையான மக்கள் இங்கே பங்குத்தனியும் ரொம்ப அன்பானவர். இப்படிப்பட்ட ஒரு பாரிஷ் ப்ரீஸ் தான் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுற அளவுக்கு ஒரு அருமையான பங்கு தலம் இது. நிச்சயமாக எல்லாருமே வந்து ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளணும். இந்த விசித்திர சந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்க. என்ன வளர்த்து விட்ட ஒரு ஆலயம், ஏதாவது இந்த பங்குக்கு நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கடமை, இந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் நம்முடைய சேனலில் எந்த வீடியோஸ்க்குமே நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டது கிடையாது. எல்லாமே ஆண்டவருடைய அருள், மக்களுடைய அன்பு. அது ஆண்டவரை கொண்டு போயிட்டு இருக்காரு யாருக்கு எப்போ வேணுமோ. எந்த ஒரு மினிஸ்ட்ரிக்குமே நான் வந்து யார்கிட்டையும் காசு கேட்டதும் கிடையாது, கொடுத்தது வாங்கினதும் கிடையாது. அப்படி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கனால அது தேவையில் இருக்க யாருக்காவது நான் கொடுத்து வேறு இடத்துக்கு நான் கொடுத்தது தான் உண்டு. இந்த ப்ளூ கலர் உடுப்பு இந்த பங்கு மக்கள் ஒரு சிலருடைய காணிக்கையில் தைச்ச உடுப்பு. எங்கள் சபைது ஃபார்மல் யூனிஃபார்ம் தவிர ஒர்க்குக்கு ட்ராவலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற உடுப்பு. போன வருஷம் அக்டோபர் 11 லூர்து மாதா நாள் அன்னைக்கு ஒரு சில மக்கள்கிட்ட மட்டும் நான் உண்டியல் வச்சு காணிக்கை எடுத்ததில் தைச்ச உடுப்பு தான் இது. என்னுடைய கம்யூனிட்டி சிஸ்டர்ஸ் கிட்ட இல்லை போகிற இடங்களில் மற்ற மக்கள்கிட்ட, மற்ற ஃபாதர் சிஸ்டர்ஸ் கிட்ட கூட மடிப்பாக்கம் மக்களுடைய காணிக்கையில் தைச்ச உடுப்பு அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறது உண்டு. மற்றபடி என்னுடைய தேவைக்குன்னு கேட்டது கிடையாது. இந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக இந்த விசித்திர சந்தைக்கு வாங்க. மற்ற நேரங்களில் கூட வந்து பங்கு தந்தையை சந்திச்சோ இல்லை சுற்றி இப்படி காணிக்கை பெட்டிகள் இருக்கும் கேபி முன்னாடி ஆலயத்துக்குள்ளேயும் உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை, தாராள காணிக்கைகளை கொடுத்து இந்த பங்குக்கு உதவும்படிக்கு உங்களுடைய உதவியும் நான் கேட்டுக்கிறேன். அதை ஃபேன்சி ஃபீட் ரொம்ப சூப்பராக இங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நல்லா ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக உங்கள் ஒருத்தருடைய ப்ரெசன்ஸுமே இங்கே வேணும். வந்து கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஃபெல்லோஷிப் இங்கே இருக்கும். மக்களுக்குள்ள அந்த பாசபந்தம், அருமையான மக்கள் இங்கே பங்கு தந்தையும் ரொம்ப அருமையானவர். எல்லாருமே நிச்சயமாக இங்கே வரணும், ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. காட் லவ்ஸ் அ சியர்ஃபுல் கிவர். ஆண்டவருக்கு உகந்து மனமுகந்து கொடுக்குற காணிக்கை ஆண்டவர் முகமலர்ச்சியோடு கொடுக்கறது ரொம்ப அன்போடு ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பார். அதனால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். இல்லைனாலும் வந்து கண்டிப்பாக இங்கே ஆலயத்துக்கு நீங்கள் வரும்போது ஜெபிங்க. வீட்டில் இருந்து ஜெபிக்காமல் நிச்சயமாக இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிங்க. என்னுடைய விசேஷமாக ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அப்படின்னா, இங்கே தேவ அழைத்தல் ரொம்ப கம்மி. எல்லாம் சொன்னது இது வரைக்கும் இங்கே சிஸ்டர் ஆனது கிடையாது யாருமேன்னு. ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, இங்கே இந்த பங்குலேருந்து ஃபர்ஸ்ட்டாக சிஸ்டர் ஆனது நீங்கள் தான் அப்படின்னு ஒரு சிலர் எனக்கு சொல்லியிருக்காங்க.
அதை பற்றி எனக்கு ஷியோராக தெரியல. ஒரு வருத்தமான விஷயமே இங்கே அதிகமாக தேவாலயத்திற்காக யாரும் ஜெபிச்சும் நான் கேட்கல. பங்கு மக்களும் தயவு செஞ்சு இனிமேல் தேவாலயத்திற்காக என்னுடைய பங்கில் தேவாலயத்தில் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெபங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. திருப்பலினாலும் சரி, ஜெபமாலைகள்னாலும் சரி, சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக ஜெபிங்க. பார்க்குற மக்களும் நிச்சயமாக எங்கள் தேவாலயத்தில் பெருகணுங்கிறதுக்காக, இந்த ஆலயத்துக்கு அந்த ஸ்பெஷல் கிரேஸ் கொடுக்கப்படணுங்கிறதுக்காக ஜெபிங்க. ஒருவேளை அது சம்மந்தப்பட்டு ஏதாவது பிளாக்ஸ் இருந்திருந்தாலும் கூட ஒருவேளை என் மூலமாக ஆண்டவர் அதை உடைச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய ப்ரேயர்ஸ் இத்தனை வருஷம் இங்கே, இந்த 5 வருஷமாக இங்கே இருந்து ஆண்டவர் என்ன உருவாக்கி விட்டது மூலமாக இனி அந்த பிளாக் உடஞ்சி நிறைய தேவாலயத்தில் வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதுக்காக மக்கள் எல்லாருமே ஜெபிங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஜெபங்கள் இந்த ஆலயத்துக்கு கொடுத்து இந்த உதவியை கொடுத்துட்டே இருங்க. ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.